Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 18. The dimensions of the unconscious mind are still not clear, nor have they been plumbed to their depth. Any disturbance to the mind of the operator must needs communicate itself to the mind of the subject. Sundardas. நீலகண்டன் தன் சிரிப்பை நிறுத்திக் கொண்டு அலமாரியை திறந்தார். வனப்பான வடிவமுள்ள பல மதுப்புட்டிகள் புட்டிகள் அந்த தட்டுக்களை அடைத்திருந்தன. தீர்ந்து போன புட்டிகள் கீழ்த்தட்டிலும் தீர்க்க வேண்டிய புட்டிகள் மேல்தட்டிலுமாக வைக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர் நிதானத்தில் இருந்தார். மேல்தட்டிலிருந்து ஒரு புது புட்டியை எடுத்துக்கொண்டவர் மித்ராவை பார்த்தார். மேஜை விளிம்பை இரு கைகளாலும் அழுத்திய வண்ணம் வெறித்த நோக்குடன் நின்றிருந்த ப்ரொஃபஸர், நிம்மிக்கே காதலா? யாரிடம்? உனக்கு எப்படி தெரியும் என்று வினவினார். இறுதியில் நீலகண்டன் சிறிய கிளாஸை தேடிக்கொண்டிருந்தார். மதுவை ஊற்ற அது அகப்படாமற் போகவே புட்டியையே வாயில் வைத்து கொண்டு ஒரு மடக்கு விழுங்கினார். எப்படி தெரியுங்கிறியா? நான் சுதந்திர மனிதனாக இருப்பதால் தான் தெரியும். எனக்கு இரண்டே கண்ணு தான், இரண்டே காது தான். ஆனால் அவைகளை வீணடிக்காமல் உபயோகிக்கிறேன். உன்னை போல் எனக்கு ஆராய்ச்சியோ படிப்போ மண்ணாங்கட்டியா யார் யார் எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன பேசிக்கொள்கிறாங்க என்பதை கவனிக்கிறேன். ஏன் சில சமயம் யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்க என்பதை கூட கவனிக்க முடியறது என்னால் என்று பதில் கூறினார் நீலகண்டன். இரண்டாவது மடக்குக்காக மதுப்புட்டியை உயர்த்தினார் அவர். ஆனால் மித்ரா அதற்கு இடம் கொடுக்கவில்லை. முரட்டுத்தனமாக அதை வரித்து கீழே வைத்தார். யாரிட நம்பிக்கை காதல்னு கேட்டேன். சமீப காலமாக அவள் நெருங்கி பழகும் வாலிபன் ஒருத்தன் தான். அவன் பேர் கல்யாணம். கல்யாணம்? பொடி பொடியாக நொறுங்கி விழுந்து விடுவதைப் போல பற்களை நரநறுத்தார் ப்ரொஃபஸர் மித்ரா. ஜொலிக்கும் கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பொறி அடர்ந்த புருவங்களை எரித்து விடுகிற மாதிரி ஒரு கொடூர பளபளப்பு அவருடைய முகத்தை வியாபித்தது. கல்யாணம் என் வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களிலெல்லாம் குறுக்கிட்டு கெடுத்து வரும் பொடியன் என்று அவர் ஆத்திரத்துடன் முணுமுணுத்தது நீலகண்டனுக்கு கேட்கவில்லை. கேட்டிருந்தாலும் அவர் பொருட்படுத்தவில்லையோ என்னவோ. ப்ரொஃபஸர் பறித்து வைத்து கொண்ட புட்டியின் மீதே அவர் நாட்டம் நிலைத்திருந்தது. எனக்கு தெரிந்ததை சொன்னேன் கோபிகா, அதை கொடுத்துரு என்று கையை நீட்டினார் அவர். இனிமேல் ஒரு நாள் நிம்மிக்கு ஹிப்னாட்டிச சக்தி வராதா என்று கேட்டார் ப்ரொஃபஸர். வெறும் காதல் மட்டும் இருந்தால் நிம்மி இப்படி ஆக மாட்டான். ஆனால் காதலையொட்டி வேறு குழப்பங்களும் அழுக்குகளும் அவன் மனத்தில் ஏற்பட்டு விட்டன. பயம், கவலை, பொய், ஏமாற்று, இப்படி அவளோட முன்பில்லாத சஞ்சலங்கள் எல்லாம் இப்போது அவர் இருதயத்தில் கூத்தாடுகின்றன. ஹிப்னாட்டிசம் ஒரு பொம்மலாட்டம். மித்ரா, கயிற்றை பிடித்திருப்பவன் ஹிப்னாட்டிஸ்ட், பொம்மை தான் சப்ஜெக்ட். ஆட்டுகிற எஜமானுக்கே பிடியில் உறுதி இல்லாத போது, அவனே தடுமாறுகிற போது பொம்மை எப்படி ஒழுங்காடும்? மித்ரா, பாட்டிலை கொடுத்துட்டு தயவு பண்ணு போ. யந்திரம் போல நீலகண்டனின் கையில் மதுப்புட்டியை திரும்பி கொடுத்தார் ப்ரொஃபஸர். மாதக்கணக்காக வெயிலில் கிடக்கும் பாறையைப் போல அவருடைய முகம் உயிர்கலையை இழந்து இறுகியிருந்தது. நிம்மியின் மனத்திலிருந்து இந்த காதல் போயிட்டா என்றார். எப்படி போகும்? நகைத்த வண்ணம் மதுவை ருசித்தார் நீலகண்டன். அந்த பையன் அவன் செத்தா போகும். நெருப்பை மிதித்த மாதிரி விருட் என்று நண்பனை பார்த்தார் மித்ரா. அதுவாவது நிச்சயம்தானா? அந்த கல்யாணம் செத்தா நிம்மிக்கு மனோவசிய சக்தி திரும்பி வந்துடுமா? அதையாவது நீ உறுதி கூற முடியுமா? சாரி மைடியர் மித்ரா, என்னை என் சாம்ராஜ்யத்துக்கு போக தயவு செய்து விட்டுடு என்று நீலகண்டன் கெஞ்சினார். காதலம் செத்து போனால் கொஞ்ச நாள் சோகத்தில் ஆழ்ந்து விட்டு பிறகு சரியானாலும் ஆகிடுவா. ஆனால் என்ன உத்தரவாதம் கேட்காத. நண்பர் மது அருந்தும் கோலத்தை கவனிக்கிற மாதிரி சிறிது நேரம் நின்றிருந்தார் ப்ரொஃபஸர். அவருடைய பார்வைதான் அந்த திசையில் இருந்ததை தவிர உண்மையில் நீலகண்டனையும் ஊடுருவிக்கொண்டு அவருக்கு அருகில் இருந்த மேஜையையும் நாற்காலியையும் கட்டிலையும் சுவரையும் தாண்டி கொண்டு எங்கெங்கோ பயணம் சென்றன அவருடைய சிந்தனைகள். நீலகண்டன் கட்டிலில் படுத்து கொண்டு விட்டார். மார்போடு தன் காதலியை அணைத்த வண்ணம். இனி அவரை இப்போதைக்கு எழுப்ப முடியாது. ப்ரொஃபஸர் வெளியே வந்தார். கதவை சாத்தினார். நிம்மியின் அறைக்குள் குழப்பத்துடன் நுழையவிருந்தவர் சற்று நின்றார். உள்ளே தாயும் மகளும் பேசும் பலமான கிசுகிசுப்பு அவர் காதில் விழுந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியல அம்மா. திடீர்னு ஹிப்னாட்டிச சக்தி எங்கே ஒளிந்து கொண்டது என்று பதற்றமாக சொல்லிக் கொண்டிருந்தாள் நிம்மி. ஆனால் ஜெகதாவின் குரலில் ஒருவித நிம்மதி தென்பட்டது. பரவாயில்ல, விட்டுடு. எனக்கு என்ன நேரதோ நேரட்டும். உன்னை பற்றி இரவு பகலாக கவலைப்பட்டு இருந்தேனே, அது ஒழிஞ்சது. அணுவாக என்ன நானே சித்திரவதை செய்துட்டு இருந்தானே, அது இல்லை இனிமே. என்னம்மா சொல்கிற நீ? புரியலையா நிம்மி? உனக்கு இந்த மந்திரவாதி வாழ்க்கையும் மனோவசிய வாழ்க்கையும் கூடாதுன்னு தானே உன் அப்பாவிடம் போராடிட்டு இருந்தேன். உன் திறமைகள் இப்போது தானாகவே விலகிவிட்டன. இனிமேல் ப்ரொஃபஸருக்கு உன்னால் பிரயோஜனம் இல்லை. விட்டுடுவார். நான் கனவு கண்டபடி நீ கண்ணியமான குடும்ப விளக்காக பிரகாசிப்பேன்.
அது போதும் கண்ணே, எனக்கு ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு இன்பம் மறைந்திருக்கும்பாங்க. அதன் அர்த்தம் இப்போது தான் எனக்கு விளங்குறது. ப்ரொஃபஸர் தன் வருகையை அறிவிக்கிற மாதிரி செருமிக் கொண்டார் தொண்டையை. ஒரு நொடியில் தன் முகபாவத்தை தலைகீழாக மாற்றிக்கொண்டார். ஏமாற்றவும் மாத்திரவும் நிறைந்தவராக சில வினாடிகளுக்கு முன் காட்சியளித்த அவர் இப்போது அன்பும் பரிவும் இரக்கமும் இனிமையும் நிறைந்தவராக தன்னை மாற்றிக்கொண்டார். நற்பண்புகளை எல்லாம் ஒரு ஜோதி என்று வர்ணிக்க முடியுமானால் அந்த ஜோதி அவரிடம் காலோடு தலை பளபளத்து கொண்டிருந்தது. தலையை தாழ்த்தி கொண்டு உள்ளே வந்தவர், "ஓ அம்மா சொல்கிறதே கரெக்டா நிம்மி" என்றார் குரல் தழுதழுக்க. ஏறட்டு நோக்கினார்கள் அவரை தாயும் மகளும். அவருடைய பேச்சிலும் தோற்றத்திலும் ஏற்பட்டிருந்த மாபெரும் புரட்சி அவர்களால் நம்பக்கூடியதாக இல்லை. ஆனால் ப்ரொஃபஸர் தொடர்ந்து பேச பேச 2 பேதைகளின் உள்ளங்களும் பாகாய் கரைந்து மெழுகாய் உருகலாயின. யாரோ சிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வெளியே போய் பார்த்தேன், நீலகண்டன் தான் என்று சொல்லலானார் ப்ரொஃபஸர். அறையின் நீள அகலங்கள் அளக்கிறார் போல் நடந்து கொண்டே, அதனுடன் தான் இத்தனை நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எதுக்கடா சிரிக்கிறேன்னா, நீ 1000 தான் மந்திர தந்திரம் மனோவசியம் கற்றிருந்தாலும் தெய்வத்தின் ஆணைகளை மாற்ற முடியாதரா முட்டாள்னு கூறிவிட்டு சிரிக்கிறான். இறைவனின் அரங்கத்தில் உன் கதையும் என் கதையும் நிம்மி கதையும் ஜெகதா கதையும் என்றைக்கோ நடந்து முடிந்தாகிவிட்டது. நாம் எல்லாம் அதை திரும்ப நகலெடுத்து நடித்து கொண்டிருக்கிறோம். கதையை இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமா நினைப்பதெல்லாம் பைத்தியக்காரத்தம் என்றான் நீலகண்டன். இனிமே அவன் குடிகாரன் தான், ஆனால் போதையின் போது சத்தியமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வருகின்றன. என் முட்டாள்தனங்கள் எனக்கு இப்போது தான் புரியுது. நிம்மியும் ஜெகதாவும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து வருந்தார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் என்று வாய்விட்டு அவர் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது போல் பாவம் காட்டின. நிம்மியின் அருகில் வந்து அவள் தோள் மீது ஒரு கையும் ஜெகதாவின் தோள் மீது மறுகையும் அன்புடன் வைத்தார் ப்ரொஃபஸர். நிம்மே, உனக்கு அமைதியான பாங்கான குடும்ப வாழ்க்கையை தான் கடவுள் வித்திருக்கிறானோ என்னவோ, அதை மாற்ற நான் யார்? விடு. நானும் இனி அதை பற்றி மனத்தை உழப்பிக்கொள்ள போகிறதில்ல. நீங்களும் அலட்டிக்கொள்ள வேண்டாம். அப்பா என்றால் நிம்மி, என்ன பேசுவதென்று தெரியாமல். ப்ரொஃபஸர் தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டார். தழும்பும் கண்ணீரை அவர்களுக்கு காட்ட வெட்கப்பட்ட மாதிரி பிறகு எழுந்து கொண்டார். கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு முகத்தை துடைத்து கொண்டார். சமையல் ரெடி தானேன்னு பாரு ஜெகதா, நாம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு பல நாள் ஆயிருது. சமையல்காரனை ரெடி பண்ண சொல்ல என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினார். ஆனால் அம்மாவும் பெண்ணும் உடனே எழுந்து கொண்டு விடவில்லை. பிரமிப்பு அவர்கள் நாவை கட்டியிருந்தது. என்னப்பா இப்படி மாறிட்டாரப்பா என்று அதிசயித்தாள் நிம்மி. நீலகண்ட மாமாவை பற்றி உனக்கு தெரியாது. ஒரு சமயத்தில் இப்படித்தான் பெரும் மாறுதல்கள் ஏற்படுத்தி விடுவார் நம்ம மனசில் என்றாள் ஜெகதா. நன்றி உணர்வினால் அவள் கண்கள் பனித்திருந்தன. சாப்பாட்டின் போதும் ப்ரொஃபஸர் கலகலப்பாக இருப்பதை தான் கண்டார்கள் நிம்மியும் ஜெகதாவும். சமையற்காரனை அவர் கிண்டல் செய்வதையும் டைனிங் டேபிள் நடுவே டிரான்சிஸ்டர் இசைத்து கொண்டிருப்பது என்ன ராகம் என்று விளக்குவதையும் அடுத்த மாதம் லக்னோவில் நடக்கவிருக்கும் மேஜிக் ஷோவில் என்ன புது ஐட்டங்கள் இருக்கப் போகின்றன விவரிப்பதையும் கொண்டு அவர் எவ்வளவு தூரம் மாறிவிட்டார் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டார்கள். அவருக்கு தெரியாமல் இருவரும் பார்வையை பரிமாறிக்கொண்டு தங்கள் வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி கொண்டார்கள். பாவம், திடீரென்று அவர் மனத்தில் ஒரு கொந்தளிப்பு உருவாகி தணிவதை அவர்கள் காணவில்லை. இப்படி வேஷம் போட நேர்ந்தது எத்தனை சிறுமை என்று அவர் உள்ளுக்குள் குமுறுவது அவர்களுக்கு தெரியாது. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து அவருடைய மூளை ரணமாகிக் கொண்டிருப்பதை அவர்கள் அறியவில்லை. விடமாட்டேன் என்று அவருடைய அகங்காரம் கருவும் போதெல்லாம் அவர் கண்களில் ஒரு விஷ மினுமினுப்பு பருவதை அவர்கள் பார்க்கவே இல்லை. வாட்ச்மேன் உள்ளே வந்து சலாமிட்டார் ப்ரொஃபஸருக்கு. பரஞ்சோதி ஊர்லேருந்து வந்துட்டார் சார், இப்போ தான் ஒர்க் ஷாப் போகிறாரு, உங்களிடம் சொல்ல சொன்னார் என்றான். சரி என்று முதல் தலையசைத்தவர் ஏதோ நினைத்து கொண்டவர், அவனை இருக்க சொல்லு, ஒர்க் ஷாப்பில் நான் வந்து பார்க்குறேன் என்றார். அதன் பிறகு அவருடைய பேச்சு குறைந்து விட்டதையும் ஒரு யோசனையின் அறிகுறி முகத்தில் பரவுவதையும் சாப்பாட்டை அவசரமாக முடித்துக்கொள்வதையும் நிம்மியோ ஜெகதாவோ உணரவில்லை. இருவருக்கும் முன்னதாக எழுந்து கையை கழுவி கொண்டார் மித்ரா. ஒர்க் ஷாப் வர போயிட்டு வந்துடுறேன் ஜெகதா, பரஞ்சோதி பர்ச்சேஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கிறானான்னு பார்க்கணும் என்று தெரிவித்து விட்டு கிளம்பினார். 3வது கட்டிடத்தில் இருந்தது ஒரு ஒர்க் ஷாப். வாசல்லேயே தயாராக காத்திருந்தான் பரஞ்சோதி. அவனுக்கு சுமார் 40 வயது இருக்கும். 10 வருடங்களாக ப்ரொஃபஸரின் உதவியாளர்களில் ஒருவனாக இருந்து வருகிறான். மேஜிக் நிகழ்ச்சிகளுக்கும் ஒர்க் ஷாப் தயாரிப்புகளுக்கும் தேவையான பொருட்களை வெளியூர்களிலிருந்து வாங்கி வர வேண்டிய வேலை அவனுடையது. வணக்கம் சார் என்று ப்ரொஃபஸரை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றான். முன்புறம் இருந்த அறையில் வட்ட வடிவமான 4 மூங்கில் பெட்டிகள் தரையில் வைக்கப்பட்டிருந்தன. லக்னோ ப்ரோக்ராமில் ஸ்னேக் டான்ஸ் சேர்த்து விடலாம் சார் என்று இழித்தவாறு சொன்னபடியே பெட்டிகளை திறந்து காட்டினான் பரஞ்சோதி. ஒவ்வொன்றிலும் 3 அடி 4 அடி நீளமுள்ள பாம்புகள் சுருண்டு
மடங்கி நெளிந்து கொண்டிருந்தன. திருப்தியுடன் ஒரு சிரிப்பை விடுத்தார் ப்ரொஃபஸர். எல்லாம் பல் பிடுங்கியது தானே? ஆமாம் சார். ஒரு பெட்டிக்குள் கையை வைத்து லாகவமாக இழுத்து பிடித்து பாம்பொன்றை தூக்கினார் ப்ரொஃபஸர். முகத்துக்கு நேரே தூக்கி பிடித்து கொண்டு பார்த்தார். பிடியின் இறுக்கம் தாழ முடியாமல் தனது நச்சு தலையை இப்படியும் அப்படியும் வேகமாக ஆட்டியது அந்த பாம்பு. செப்பு கம்பி போன்ற மெல்லிய இரட்டை நாக்கு காற்றில் படபடக்கிற மாதிரி துடித்தது. இடுங்கிய சின்னஞ்சிற கண்கள் மங்கலான விளக்கு போல மினுமினுத்தன. குட். பாம்பை திரும்பி போட்டார் மூங்கில் பெட்டிக்குள். பரஞ்சோதி மூடினான். கடிபட்டு விஷமேறி நுரை கக்குவதை கச்சிதமாக நடிக்கணும். உடம்புல நீளம் பருவதை தத்ரூபமாக இருக்கணும். ஆடியன்ஸில் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிற பெண்கள் பயந்து அலறுவாங்க. தனக்குத்தானே சிரித்து கொண்டார் ப்ரொஃபஸர். அருமையாக நடிக்க தெரிந்தவர்களா? 5-6 ஆட்களை தயார் செய்து வை. நான் லக்னோ போவதற்கு முன்பே அவர்கள் போயிருக்க வேண்டும். உள்ளூர்காரர்கள் போல மேஜிக் ஷோவுக்கு டிக்கெட் வாங்கி கொள்ள வேண்டும். அவர்களிடம் தான் இருக்கிறது ஐட்டத்தின் வெற்றியும் தோல்வியும். நான் கவனித்துக்கொள்கிறேன் சார் என்றான் பரஞ்சோதி. அவன் நீட்டிய செலவு பட்டியலை மேலோட்டமாக பார்த்து கையெழுத்து விட்டு திரும்பினார் ப்ரொஃபஸர். இன்னொரு விஷயம் சார் என்றான் பரஞ்சோதி சிறுத்தாய். உங்களிடம் சொல்லாமல் செய்துட்டேன். என்ன? பரஞ்சோதி தன் ஏர்வேஸ் பையை திறந்தான். கிரிக்கெட் பந்து அளவுக்கு இருந்த கண்ணாடி ஜாடியை வெளியே எடுத்தான். அந்த ஜாடியில் இரத்தத்தால் செய்தார் போன்ற செக்கச்சிவப்பான சிறிய ஜந்து நெளிந்து கொண்டிருந்தது. நீளம் 1.5 அங்குலம் தான் இருக்கும். மண்புழுவா என்றார் ப்ரொஃபஸர் தயக்கத்துடன். பாம்பு குட்டி சார் என்று பரஞ்சோதியிடம் பதில் வந்தது. அமேசான் காடுகளில் பிடிச்சதான். பம்பாய் ஹாப்கின்ஸ் இன்ஸ்டியூட்டில் கொடுப்பதற்காக ஒரு பிரேசில்காரன் வந்திருந்தான். 50 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். திகைத்தார் மித்ரா. எதுக்காக? ரொம்ப அதிசயமான பாம்பா சார் இது. கொடிய விஷம் உண்டு. எத்தனை காலம் வேணும்னாலும் உயிரோடு இருக்கும். அது கூட அதிசயம் இல்லை. ஜாடியில் டப்பாவில் அடித்து வச்சிருக்கலாம். அப்படியும் உயிர் வாழும். இதே அளவு தான் இருக்குமா என்றார் ப்ரொஃபஸர். இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குமா. திடீர்னு ஒரு நாள் எப்படிப்பட்ட டப்பாவானாலும் உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துடுமா. வேடிக்கை இருந்ததுனால வாங்கிட்டேன். ஆனால் ஷோவில் எப்படி உபயோகப்படுத்த போகிறோன்னு தெரியல. இந்த பிரேசில்காரன் என்ன சொன்னான்? அவர்கள் ஊரில் என்ன செய்கிறாங்களாம்? எதிரியை கொல்லத்தான் இது உபயோகமாமா. பணிவாக சிரித்தான் பரஞ்சோதி. காட்டுவாசிகளை இதை ஏதாவது சிமிழில் அடைத்து பகைவரின் உடம்பில் இருக்கிற மாதிரி செய்து விடுவார்களாம். ஒரு நாள் இது சிமிழிலிருந்து வெளிப்பட்டு ஆளை தீர்த்துருமா. ஓ. உதட்டை கடித்தபடி ஜன்னல் அருகே சென்று நின்றிருந்தார் ப்ரொஃபஸர். பல நிமிடங்கள் அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. பரஞ்சோதி, இப்படி வா என்று உதவியாளரின் தோளில் மெல்ல கை வைத்தார் ப்ரொஃபஸர். அவனுடைய தேகத்தில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு அடங்கியது. மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல மித்ரா சொல்லும் எந்த பேச்சுக்கும் கட்டுப்பட தயாரானான் அவர். நான் சொல்ல போகிறத கவனமாக கேளு என்றார் ப்ரொஃபஸர். அவர் வீட்டுக்கு திரும்பிய போது டிராயிங் அறையில் ஜெகதா இருக்கவில்லை. நிம்மி மட்டுமே கல்லூரி பாடத்தை எழுதி கொண்டிருந்தால். இந்த தடவை பரஞ்சோதி வாங்கி வந்தாலாம் தண்டம் என்று குறை கூறியபடி மாலை பேப்பரை பிரித்து கொண்டார் மித்ரா. என்று பதிலளித்து விட்டு தன் வேலையில் ஈடுபட்டிருந்தால் நிம்மி. செய்திகளை வாய்விட்டு படித்துக் கொண்டிருந்தான் மித்ரா. ஜனாதிபதிக்கு மலையாள சிகிச்சை என்று வரிகளை படித்தவர் அசத்தையாக கேட்கிற மாதிரி. காலேஜுக்கு போயிருந்தே நிம்மி, லீலாவதி அண்ணன் அந்த பையனுக்கு கால் எப்படி இருக்கிறான் என்று விசாரித்தார். நிம்மி திடுக்கிட்டு வந்து என்று தடுமாறினார். ப்ரொஃபஸர் அவர்கள் திகைப்பை நீக்கும் பொருட்டு புன்னகை செய்தார். நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு முன்பே சொன்னேன் நிம்மி என்றார். பிளாஸ்டர் கட்டு போட்டிருக்கு. 10-15 நாள் படுக்கையில் இருக்கணுமா? வெறும் வைத்தியத்தில் மட்டும்தான் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நம்பிக்கை என்று பெருமூச்சு விட்டார் ப்ரொஃபஸர். கடவுள் நம்பிக்கைன்னு பரிகாசம் பண்ணுவாங்க. அவர் பேச்சை ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருந்தால் நிம்மி. ப்ரொஃபஸர் தினத்தாளை புரட்டியவரை பேசி கொண்டிருந்தார். குருவாயூரப்பனுக்கு வேண்டிக் கொள்ளலாம். வெள்ளியில் கால் வாங்கி போடுறேன் என்ன. ஏன் இந்த மாதிரி கோளாறுக்கு மந்திரிக்கிறவர்கள் கூட பல பேர் இருக்காங்க. ஒரு தாயத்து கட்டி விட்டால் போதும், சரியாயிடும். யார் நம்புகிறாங்க அதெல்லாம்? நிம்மி பதிலொன்றும் கூறவில்லை. ப்ரொஃபஸரும் அதற்கு மேல் பேசவில்லை. தன் பேச்சு எதிர்பார்த்த பலனை விளைவித்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. தொடரும்.